அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடாக இருக்குது. இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசியில் குரு பகவான் நீசமாகிறார், செவ்வாய் உச்சமாகிறார். இப்போ இந்த ராசியில குருபவன் நீசமாகிறார். ஆனால் இந்த ராசிக்கு அவர் இப்போ பயிற்சி ஆக போகிறதுன்றது 5வது வீட்டில் இருந்தார். 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தடைகள் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. உங்கள் 6வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ருணரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னாலும் அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும், தடைகள் நீங்கும் அப்படின்ற இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்களும் இருக்கும். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவு ரெண்டுமே இருக்கும். வரவும் இருக்கும், வரவுக்கேற்ற செலவும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானான்னு 1க்கு 2 தரம் நீங்கள் யோசிச்சு செலவு பண்ணாலே நல்லது. இந்த ராசியில் உள்ள வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்களோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ உங்களுக்கு முன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரணை இல்லாமல் போகலாம். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் அவங்கள்ட்ட எந்த ரகசியமும் சொல்கிறதுக்கு முன்னால் யோசித்து சொல்லணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லாட்டினா உங்கள் ஐடியாவை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்க, அவங்க அதை கொண்டு போய் காமிச்சு அவங்க பேர் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் பண்ணுறவங்க பொறுத்தவரை உங்களுடைய வேலையாட்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாட்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறதுக்கு உண்டான காரியங்களை நீங்கள் இறங்கணும். ஏன் என்னாச்சு, வேலையாட்கள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்கனாலே நல்லது. இந்த காலகட்டத்தில் உழைப்பு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் உழைப்பை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் நீங்கள் அதிகமாக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உழைக்கிறது தயங்கக்கூடாது, சோம்பேறித்தனக்கூடாது, காரியத்தை தள்ளி போடக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே அது சரியாக போயிடும். ஒருவேளை அப்படிலாம் உழைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸு இல்லை ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதெல்லாம் விடாமல் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் நல்லா பார்க்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட்டை நிப்பாட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்துடும். ஏன்னா இந்த உழைப்புக்கு அதிபதி சனி பகவான், உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவரும் சனி பகவான். அவர் உங்கள் ராசியை பொறுத்தவரை சகாய சனியாக இருக்கார். 3ஆம் இடத்துக்கு 7ரை சனி முடிஞ்சிருச்சு, இப்போ சகாய சனியாக இருக்கார். அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் 6ல் மாட்டின்ட்டார். அதனால் நீங்கள் உழைப்பு அதிகப்படுத்தணும். நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய ஒர்க்கு லோடு கூடும். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அது மூலமாக பிற்காலத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் வாய்ப்புகள் கூட வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் காரிய தடைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். ஆனால் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்ன, உங்களுக்கு 3வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதியானவர் 6வது வீட்டில் இருக்கிறதுனால இப்போ முயற்சிகள் கம்மியாக இருக்கும். எல்லாத்தையும் தள்ளி போடுவீங்க. இது ரெண்டையும் நீங்கள் தவிர்த்துடணும். முயற்சியை எப்போவுமே முயற்சியை ஃபுல்லாக கொடுக்கணும். நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லது. திருமணத்தை பொறுத்தளவில் உங்களுடைய தசா புத்திகளில், ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ தசா புத்திகளில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த திருமணம் நடக்கும். தசாபுதிகள் இல்லாட்டினா இப்போயும் அப்பயே கூட தசாபுதி இருந்தால் கூட அந்த காலகட்டங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அந்த தடையாகும், இல்லை தள்ளி போகும், அப்புறம் தான் நடக்கும். இல்லை அதுக்குள்ளே யாருன்னு இன்னொருத்தர் யாரும் பேசி கலைச்சி விட்டுருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். படிப்பு அப்படின்றத பொறுத்தவரை 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால உங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும், மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் பார்த்துங்க, அந்த கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் யாரும் சின்ன சிக்கல் அதுக்கப்புறம் அது சரியாகும். ஸோ மகர ராசிக்கு நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் நம்ம வெளியில் வர முடியும்.
அதனால் யாரும் இதனால மனசு சோர்ந்து போகக்கூடாது. வெற்றி அப்படின்றது தான் சந்தோஷம். அப்போ போட்டின்னு வந்தால் தானே வெற்றி கிடைக்கும். ஸோ போட்டி எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆகா நம்ம வேலை பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் முன்னெடுத்துக்கு போனீங்கன்னா தான் இதில் வெற்றி அடைய முடியும். ஐயோ போட்டியா விளையாட்டான்னு நம்ம நினச்சோம்னா ஜெயிக்க முடியுமா? அப்படி முடியாது. அதனால் நீங்கள் அதுக்கு நல்ல எஃபோர்ட்ஸ் போடுற அளவுக்கு மனசை உற்சாகமாக வச்சுக்கணும். பொதுவாக கடகராசிக்கும் சரி மகர ராசிக்கும் சரி எப்போவுமே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு மனசு டல் ஆகிடும். நல்லா தான் இருக்கும், அப்புறம் டல் ஆகிடும். வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஏற்ற இறக்கங்களை நிறையா சந்திப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் அதிகமான பேர் விபத்துக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சின்ன சின்ன விபத்துகள் தான், உயிர் பயம். இதனால அவங்களுடைய தசாபுதிகள் அந்த மாதிரி கிரகங்களும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் ராசிக்கு தொழில் தானாதிபதி அப்படின்னா அவர் சுக்கிரன் தான். ஸோ தொழில் தானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு நல்ல லெவலில் இருந்தாங்கன்னா தொழிலை பொறுத்தளவு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் கொண்டு போகணும். அப்போ அவங்க டீம் ஒர்க்குன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து நல்லா காரியம் பண்ணணும். டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம அதை அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கணும். இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்னாலும் நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயருக்கு அனுமான் சாலிசா சொல்லலாம். இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வணங்கலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு தரம் ஆஞ்சநேயரை வணங்கணும், மாதத்துக்கு ஒரு தரம் வடை மாலை மாதிரி சாத்தி பண்ணலாம். இல்லை வெண்ணெய் சாத்தலாம், இல்லை வெத்தலை மாலை போடலாம். ஒரு ஆஞ்சநேயரை வணங்குறதுக்கு பல வகைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுருந்தீங்கனாலே ஆஞ்சநேயரை வணங்கிக்கலாம். வணங்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் முன்னேற்றமான பாதையில் வரணும். மற்றவர்களால் முடியாது என்கிற செயலை முடித்து காட்டக்கூடிய மனோதிடம் படைத்த மகர ராசி நேயர்கள். எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி என்னன்னா அந்த 12லையுமே மகர ராசி தான். அந்த அளவுக்கு உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் வலிமை புரிந்திய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான். சாட்சாத் சனியுடைய ஒரு அகச்சிறந்த ஆளுமை புரிந்திய ஒரு ஆட்கள் இல்லையா நீங்கள்? இந்த பிறந்திருக்கக்கூடிய 2025 வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா சனி விலக போகிறது, கரெக்டு. குருவுடைய பார்வை பலம் ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா, ராகுக்கு எது பயிற்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கூட்டி கழித்து பார்த்தா சுகர் கோட்டிங்லாம் கொடுக்காம மகர ராசிக்காரங்க நான் பேசுறது கரெக்டு நம்புகிற காரணத்தை முன்னிட்டு உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராசி பலனில் மகராசிக்காரங்களுக்கு 6ல் குரு அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தை உங்களுடைய 2ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் செலுத்த போகிறார். குருக்கு விசேஷமாக ஒரு 3 பார்வை உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போ இந்த தடவை என்ன பண்ண போகிறார்? இது வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருந்தால் ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு இந்த பாதச்சனின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவுடைய 5ஆம் பார்வையின் மூலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி விடக்கூடிய டைம் பீரியடை க்ரியேட் பண்ணார். இருந்தாலுமே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு போட்டி பொறாமை, என் துணையாக என்னை பார்த்து இப்படி போட்டி போடுறது, என் வீட்டுக்காரரா என் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி நம்பவே முடியாத நடக்கவே கூடாத நிகழ்வுகள்லாம் நடந்து முடிந்தாயிற்று இல்லையா சனியோடைய லீலையால். ஏன்னா 2ல் போய் சனி உட்காந்துருந்தார். குடும்பஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கும் போது பயங்கரமாக ஒரு ஷேக் பண்ணி விட்டார் மகராசிக்காரங்களை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே என்ன பண்ணுறாரு, சனி டிரான்சிட் ஆகி 28, 29 தேதியில் அப்படியே என்ன பண்ண போகிறாரு, எனக்கு தெரிஞ்சு பயணத்தை ஆரம்பிச்சிட்டார். ஒன்றும் கவலைப்படுறதுக்கெலாம் இல்லை. எங்கே போக போகிறாருன்னா மீனத்தில் போய் உட்கார போகிறார். ராசிநாதன் 3ல் அமர்தல் அப்படின்றதே ஒரு அகச்சிறந்த பிளெஸிங் தான் எனக்கு கேட்டால். அது நல்லவரோ கெட்டவரோ, ராசிநாதன் 3ல் அமர்தல் அப்படின்றது எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே பலித்தமாகக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் 3ஆம் இடம். இந்த இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு விதமான தெம்பையும் ஒரு விதமான தன்னம்பிக்கையும் ஒரு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோதிடத்தையும் இயல்பாகவே ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடும் இல்லையா? இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ல் குரு அமர்ந்து என்ன பார்க்க போகிறாரு அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். மகிழ்ச்சி. அப்போ என்னென்ன இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பஞ்சாயத்தெல்லாம் இந்த என்ன பண்ண போகுது, சரியாக போகுது. அப்படியா? ராகு வேறு அங்கே 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் வேறு அடம் பிடிச்சிட்டு வராரு, கும்ப வீட்டுக்கு. ஏன்னா சனியோடைய இன்னொரு வீடு கும்பம் தான். அப்போ 2ல் ராகு அமர்கிறார். என்னதான் ராகு சேட்டை பண்ணுற பையனாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையில் ராகுவை கொஞ்சம் அடக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டேயாக இருக்கக்கூடிய நிலைமை வந்தாலுமே 6ல் குரு வருதில் அவ்வளோ சூப்பராக அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க 6ல் குரு வருது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குரு அப்படின்றது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ 6ஆம் இடத்துக்கு குரு அப்படின்றதே உங்களுக்கு அது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது, ப்ளஸ் சைனும் கிடையாது. குரு ஒரு நெகட்டிவானவர். அப்போ கெட்டவன் கெட்டிடில்
கிட்டிடும் ராஜயோகம். நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். 6ல் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு குரு வரனால இந்த குரு பயிற்சியில் வந்து ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா பயந்துக்காதீங்க. ஏன்னா வந்து குரு கெட்டு போகிறாரு. கெட்டவன் கெட்டு போகும்போது ராஜயோகம் தான் கொடுக்கும். அப்போ குரு என்ன கொடுக்க போகிறார்? ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். எதன் வழியாக ராஜயோகத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா 10ஆம் இடத்தின் வழியாக ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் என்னுடைய கணக்குப்படி. இப்போ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தின் வழியாக சுப விரயமாக நடக்க போது அது வந்து காலபுருஷனுடைய 9ஆம் வீடாக இருக்குது. அப்போ உங்களுக்குடைய பாக்யநாதனின் வழியாக பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தின் வழியாக அது காலபுருஷனுடைய 9ஆம் வீடுன்னு சொல்கிறேன். உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய சொத்துக்கள் வழியாக நீங்கள் பண்ண புண்ணியத்தின் வழியாக உங்களுடைய பாக்கியத்தின் வழியாக சுப விரயமாகி அதன் மூலமாக உங்களுடைய தொழில் அப்படின்றது இயங்க போகிறது. இதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய ஒரு சாராம்சமாக இருக்க போகுது. கிளியர். இன்னொரு வார்த்தை இருக்குங்க, என்ன தெரியுமா? 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 6ல் குரு உட்காந்து என்ன பண்ணுவார்? 2ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த தடவை அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பத்தாக்குறைக்கு வந்து ராகு வேற வந்து உட்காந்துருக்காரு. ஏற்கனவே நம்மளை ஒரு 7.5 வருஷமாக அடைச்சி வச்சிருக்காங்களா? மகர ராசிக்காரங்களை என்ன வேணால் பண்ணலாம், அடைச்சி வச்சா மட்டும் இந்த சுயத்தை தொட்டால் மட்டும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேறு என்ன வேணால் கேட்டால் கொடுத்துருவாங்க. தன்மானம் அப்படின்ற விஷயத்தையோ வந்து உங்களை பற்றி தவறான விஷயத்தை நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன்னு சொன்னால் மட்டும் மகர ராசிக்காரங்களால தாங்கிக்கவே முடியாது. மற்ற எதை வேணால் தாங்கிக்குவாங்க. அப்படியே சீர்கொண்ட சிங்கமாக வெகுண்டு எழுந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஒரு 7.5 வருஷம் ஒரு பிடிப்பிலேருந்து நீங்கள் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு விட்டு போகும்போது மடை திறந்த வெள்ளமாக நீங்கள் அப்படியே சீரிப்பாயெல்லாம் நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து ராகு உட்கார்றாரு. 10க்கு 8ல் போய் கேது உட்கார்றாரு. 6ல் போய் குரு உட்கார்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிரான்சிட் எப்படி இருக்குது அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சூப்பர்னு எனக்கு தெரியும், மேலே இருக்கிற அவனுக்கு தெரியும், மீனாட்சிக்கு தெரியும், வேறு யாருக்கு தெரியணும்? ஆனால் இந்த தடவை நீங்கள் பண்ண வேண்டியது எனக்காண்டி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது உங்கள்கிட்ட வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னால் ஆமாப்பா நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம பெரிய ஆள்னு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு உலகத்தில் யாரும் பிறக்கலங்க. நான் திரும்ப எல்லா வீட்டிலும் சொல்கிறேன், மகர ராசிக்காரங்களை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க இப்படி தான் சொல்கிற அளவுக்கு உலகத்தில் எந்த ராசிக்காரரும் பிறக்கலை. உண்மை அதுதான். கடவுளால் மட்டும்தான் வந்து மகர ராசிக்காரர்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் யார் அப்படின்னா அது முதலங்க. அது நீர்லேயும் வாழும் நிலத்தில் இரும்பை போட்டால் கூட கரைச்சி எடுத்து குடிச்சிடும். எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அசால்ட்டாக அல்டிமேட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த 7.5 வருஷம் வாங்கின பாடம் எதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா குடும்பம்ன்ற விஷயத்தில் தான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மகர ராசிக்காரங்க. வேறு எதுலேயுமே கஷ்டப்படல எனக்கு தெரிஞ்சு. வேலை, குடும்பம், நிதி இந்த 3 விஷயத்துலையும் வந்து மகர ராசிக்காரங்களை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, சனி வச்சு செஞ்சு ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்து விட்டார். சரி, வரக்கூடிய குரு பயிற்சியாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி 6ல் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா 2ஆம் இடத்த குரு பார்ப்பார். 2ல் குரு பார்க்கும்போது தேவையில்லாத வார்த்தை விரயம் வரும். நான் சொன்னேன்ல, இப்போது அடக்கி வச்சிருக்கிற ஒருத்தரை திறந்து விட்டா அப்படியே உள்ளே இருக்கிற விஷயம்லாம் வெளியில் வரும்போது தேவையில்லாத உங்கள் அறியாமல் ஒரு வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக அடுத்தவருடைய மனது கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தை குரு வந்து கிரியேட் பண்ணுவார். ராகு வந்து அது காமாசாமி போடுவார். ஸோ 2ல் வந்து ராகு அமர்தல் அப்படின்றது குடும்பத்தை விரிவுபடுத்த போகிறாரு. குடும்பத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாரு. குடும்பத்தில் பணவரவு சூப்பராக இருக்க போதுங்க. தொழில் சூப்பராக தொடங்க போகிறீங்க. ஒரு விரயத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆதாயம், ஒரு மிகப்பெரிய அனுகூலம் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போது. புதிய வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, புதிய இடத்துக்கு போக போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, தொழில் முன்னேற்றம் நடக்க போகிறது. எல்லாமே அருமையாக இருக்க போகிறது. ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா பேச்சில் கவனம். பழகிற உறவுகளிடம் கவனம். இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வர போகிறாங்க. மகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக நான் கால்குலேட் பண்ணணும்னா அக்டோபர் மாதம் ஒரு 27, 28 தேதிக்குலேருந்து நவம்பர் மாதம் ஒரு 5, 6 தேதி வரைக்குமே உங்கள் காட்டில் மழை தாங்க. ஏன்னா கரெக்டாக கடகத்துக்கு வந்து 7ஆம் பார்வையாக உங்களை பார்ப்பார் குரு. அப்போ மிகச்சிறந்த எதிர்காலம். யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் பணம் வரலைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நிறையா பேருக்கு வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வராத பணம், வரவேண்டிய பணம், தடைப்பட்ட பணம் அனைத்தும் வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தின் மூலமாக அது வந்து சேரும். நான் சொல்ல மாதிரி 10ஆம் இடம் மாமியார் வீடு. மாமியார் மூலமாக ஒரு சொத்து குவிப்பு எல்லாமே நடக்க போகுது. என்ன மேடம் குடும்பமே இங்கே பிரிஞ்சு கிடக்கா, எங்கள் மாமியார் தான் பெரிய ஆளாகவே இருக்காங்க, வில்லியாகவே இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து எங்கே பணம் வரும்னா கண்டிப்பாக வரும். யார் மூலமாக நம்ம அவஸ்தைப்பட்டோமோ அவங்க மூலமாக உங்களை ஜெயிச்சோன்னு சொல்ல வைக்கிறது தானே வந்து சரி இல்லையா? ஸோ மகர ராசிக்காரங்க இந்த 1 வருஷம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 7 வருஷம் என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறீங்க. அமைதியாக இருக்க போகிறீங்க. எஸ்பெஷலி இந்த கடைசி ஒரு 2 வருஷம் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கடைசி ஒரு 5 மாதம் இருக்க போகிறீங்க. அடுத்த 6, 7 மாதம்லாம் நம்ம கட்டில் மழை தான். அப்போ நம்ம பேசிக்கலாம்.
அப்போ வாயை திறக்காமல் இருத்தல் மட்டும்தான் ஒரே ஒரு நிவர்த்தி மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய 2ல் ராகு வராரு. கவனம் கவனம் கவனம், உடல்நிலையில் கவனம். 8ல் கேது வர்றது அவ்வளோ நல்லதில்லை. தேவையில்லாத ஒரு சின்ன சர்ஜரியோ சின்ன வயிற்று உபாதைகளையோ ஹார்ட் ப்ராப்ளத்தையோ கேஸ் ட்ரபிளையோ க்ரியேட் பண்ணி விட்டுருவார். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் கேது. அதனால் அதில் கொஞ்சம் கவனம். ஸோ மகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மகத்தான காரியத்தை இயக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா அது பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் வார்த்தைகளில் கவனம். தேவையில்லாமல் சூது, ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் போகவே போகாதீங்க. அதில் போயிட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் இழந்துக்காதீங்க. ராகு உட்காந்து அதை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஸோ தெரியாத நண்பர்களிடம், முன்பின் அறிமுகம் ஆகாதவர்களிடம் எதையாவது ஒரு ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றினார்கள் என்றால் ஏமாற்றுவதற்கு ரெடியாக இருக்காங்க. ராகு ரெடியாக இருக்கார். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உணவு 2ஆம் இடம் தான் என்னது, சாப்பாடு. அப்போ அங்கேருந்து டைரெக்டாக ராகு உட்காரனால ஃபுட் பைப்பில் பிரச்சனை வரும். அதில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ உணவு சாப்பிட்ற இடம், ரோடு கடையில் சாப்பிட்றது, தேவையில்லாமல் ஹைஜீனிக் இல்லாத உணவு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு அதன் மூலமாக வயிறு வலியை அவஸ்தைப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ராகு குரு சேர்ந்தாலே நான் சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு கத்தியை வைக்கிறதுக்கு வச்சுருவார். அந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நிறையா பேர் அனுமன் வழிபாடு தேவைப்படுகிற ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய மகர ராசிக்காரங்க அனுமனுக்கு வெத்தலை மாலை போடுங்க. அந்த வெத்தலையில் உங்களுடைய தேவையான, உங்களுடைய நியாயமான கோரிக்கையை எழுதி அனுமனுக்கு வெத்தலை மாலை போடுங்க. முடியும்னு நினைக்கிற மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு வெத்தலை ₹1 வச்சு 11 சுற்று அனுமனை சுற்றி 13 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். நீங்கள் காலையில் எந்த டைம் பண்ணுறீங்களோ அதே டைம் தான் அடுத்த நாளும் பண்ணணும். இந்த மாதிரி வழிபாடை செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான ஏற்றம் மட்டுமே கண்டிப்பாக நிகழும். குரு உங்களுக்கு நல்லா கொடுப்பாரா அப்படின்னு சொன்னால் அவர் அந்த கடன் நோய் எதிரின்ற இடத்துல அழிஞ்சு போடுறனால அதெல்லாம் இல்லாமல் பண்ணுவார். புதிய கடன்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொழில் விருத்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. 10ஆம் இடம் இயங்க போகிறது. பயங்கரமான ஸ்ட்ராங் உமன், ஸ்ட்ராங் மென்னாக இருக்க போகிறீங்க. நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சுயத்தை நீங்களே பார்க்க போகிறீர்கள். அதுதான் நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இது வரைக்கும் நீங்களே இப்படியா, நம்மக்கிட்ட இவ்வளோ ஆற்றல் இருக்கா, நம்மக்கிட்ட இவ்வளோலாம் இருந்துட்டு தான் நம்ம சும்மா உட்காந்துருந்தோமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய சுயம், யானைக்கு சங்கிலி கட்டினா அதோட பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் 7.5 சங்கிலி கட்டப்பட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுயம் தெரிய போகிறது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வீட்டில் மாமனார் அல்லது மாமியாரின் மீதான ஒரு நன்மதிப்பு கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக ஒரு பணவரவு அப்படின்றது இருக்க போகுது. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைய போகிறது. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அது பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே பொன்னான காலகட்டம் தான். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையான டைம், இனிதே ஆரம்பம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டில் தான், மிதுன ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. போதுண்டா சாமி நீங்கள் பட்ட துன்பம். இந்த 5 வருஷம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல இடையூறுகள், பல இன்னல்கள், பல வம்பு தும்பு வழக்கு, உற்றார் சுற்றார் உடன் பிறந்தவங்களும் சரி, அக்கம் பக்கம் அங்காளி பங்காளிகளே உங்களுக்கு நஷ்டத்துக்கு தான் ஆக்கி கொடுப்பீங்க. பல விரையும் படிக்க வைக்கிறதுக்காக, பிள்ளைகளுக்காக கல் மண்ணு சுமந்தாது கடனை உடனே வாங்கி அது படிக்க வைக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் ராஜா போல் வாழ்ந்தெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான அமைப்பில் நிறைய கடன் வாங்கி கூட கடனாளியாக தான் நீங்கள் ஆயிருக்கக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் பிறந்தாதான் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. பெரிய பெரிய கார் வாங்குவீங்க, டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு வாங்க. கடன் வாங்கி கடன் அடைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும், கடனாளி ஆகிடுவீங்க. பல சட்ட சிக்கல்களை சந்தித்து கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு. ஆனால் மகர ராசி பெண்கள் தாங்க பாவம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பறிவுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்காம காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்க முடியாத ஒரு தருணங்களும் இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்தது உங்கள் பிள்ளைங்களுக்கும் வரும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 5 வருஷ காலத்தில் நிலையாக இருந்திருக்காரு. இருந்திருந்தாலும் இந்த 2025 குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 6வது வீட்டில் வரக்கூடிய ஒரு தருணத்தில் வரனால உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் நடக்க போகுது. கல்யாணம், பெரிய வீடு வாசல் கட்டக்கூடிய தருணங்கள் வரப்போது.
சந்தோஷமான ஒரு சகாய நிலையில் நீங்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருளாட்சி உங்களுக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில் காசு வரும். நஷ்டம் இல்லாத ஒரு அமைப்பு. போதுண்டா சாமி, இத்தனை வருஷ காலம் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டது போதும், இன்னல் துன்பப்பட்டது போதும் சொல்லக்கூடிய தருணம் இந்த மகர ராசிக்கு தான் உண்டு. மகர ராசிக்கு ஒரு மகத்தான செய்தியும் உண்டு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அந்த நண்பர்னால் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய நேரம் உண்டு. காசு பணம் ஹெல்ப்போ வேறு ஏதாவது ஒரு சந்தோஷங்கள் அடையக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா லா படிப்பீங்க. என்னதான் லா படிச்சிருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருந்து கஷ்டமும் பட்டிருப்பீங்க. பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக நைட்டு பகலும் கல்லு மண்ணு சுமந்து காப்பாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரியான தருணமும் மகர ராசி பெண்களுக்கு நிறையாவே உண்டு. கொடுத்து வச்சிருக்கணுங்க மகர ராசி பெண்களை கெட்டுறதுக்கு. கணவன் நல்லதாக அமையாது. இருந்திருந்தாலும் மகர ராசி பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய தருணங்கள் நிறையாவே இருக்குது. போதும், நீங்கள் பட்ட துன்பம், பட்ட அவமானம், பட்ட கஷ்டம், ஒரு நல்ல நண்பரை எதிர்பார்த்திருந்து அந்த நண்பரை விட்டு விலகி போயிட்டாருன்னா என்ன ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு கார் டிரைவர் ரொம்ப நாளாக வீட்டில் கார் டிரைவராக இருக்கார், அந்த டிரைவர் வேலையை விட்டு நின்றுட்டாருன்னா எப்படி மனநிலை பாதிக்கும். ஒரு வீட்டுக்கு வேலைக்காரங்க நின்று போயிட்டாங்கன்னா மனநிலை எப்படி பாதிக்கும். இந்த மாதிரியான தன்மையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக தோரணை, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல தீர்த்த யாத்திரைகள், சிவன் அடியாரா, தெய்வத்துடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இனிமே நல்ல நேரம், சகாய நிலை, நிம்மதியான வாழ்க்கை. ஆழ்கடலில் பல அலைகளில் மாட்டிக்கிட்டு தத்தளித்த உங்களுக்கு சகாய நிலையில் உங்களுக்கு சனி பகவானும் வர்றாரு, குரு பகவானும் நல்ல நிலைமையை கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, ஏதாவது ஒரு மகானை பிடிச்சிக்குங்க. தெய்வத்தோடைய அனுகிரகத்தை பிடிச்சி வந்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இனிமே தான் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்தித்து இன்பம் துன்பம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு போய் நஷ்டகதியான நீங்கள் இனிமே தான் நல்ல நேரம். மகர ராசி பெண்களை கேட்டால் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் மகர ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடையூறு தான், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடக்கணும். நடந்திருந்தால் மாற்றங்கள் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 7வது வீடு கடகராசி, கடகராசிக்கு 7வது வீடு மகர ராசி. ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு கடகராசியாக தான் இருக்கணும். டியரஸ்ட் ஃப்ரெண்டு, டீப்பான ஃப்ரெண்டு கடகராசியாக தான் இருக்கும். அதனால் அந்த நண்பரை பக்குவமாக வச்சுண்டு அவருடைய ஒப்பீனியனில் அவருடைய அமைப்பை கொடுத்து வாழ்க்கையை நல்லா கொண்டு போகலாம். இருந்திருந்தாலும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். மண்ணும் பொன்னாகக்கூடிய நேரம். பல மண்ணுகளை விரயம் பண்ணியிருந்தாலும் பொண்ணுகளை விரயம் பண்ணியிருந்தால் கூட இனிமே நல்ல தருணம்தான். மாற்றங்கள் கிடைக்கணும். சனி பகவானை வழிபடுங்க. ஒரு சின்ன சூட்சமமான ஒரு வழிபாடு சொல்கிறேன். சனி பகவானை முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயரக்கூடிய தருணம் உண்டு. குரு பகவானை வேலைக்கிழமை பாருங்கள். டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இல்லை ஏதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருக கடவுள் வழிபாடை பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சி குருவுடைய பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல நிலைமை நல்ல நேரங்கள் உங்களுக்கு இருக்குது. போதும், பட்ட துன்பம் விலகி போச்சு. பாலகனுக்கு குரு உதயமாச்சு. தொட்டது விளங்க போது. உன் குலம் தலைக்க போகுது. உன் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாண காட்சி நடக்க போகுது. வெளிநாடு வெளிதேசத்து பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை மகர ராசியோடைய பெண்களோ ஆண்களோ குழந்தைகளுக்கு நடக்க போகுது. நல்ல வேலை கிடைக்க போகுது. சூப்பரான வருஷம். பிடிச்சிக்குங்க.